வாழ்த்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்களே என் கூட வாங்க அப்படின்னு மேப்லேயே சொல்லும்போது, இல்லை நான் ஆல்ரெடி என் குடும்பத்தை இழந்து ஒரு இடத்துல இருந்து ஓடி இந்த இடத்துல வந்து நான் கடையை வச்சுருக்கேன், திருப்பி நான் வந்து ஓடி போக விரும்பலை, நீ வந்து போ, எனக்கு புதுசாக ஆரம்பிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு தான் நான் நடத்திட்டு இருக்கேன், நான் இந்த இடத்துல வேறு இடமா நான் வந்து இருந்துக்கிறேன், நீ போ அப்படின்ற மாதிரி அவரை பேசி அவளும் வெளியே போயிடுவா. போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்மளாம் உள்ளே வந்துட்டு அவர் தச்ச ஒரு கோட் எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பார். ஸோ அவர் நின்றுட்டு இருக்கும்போது சரி செத்துட்டு தான் நினைக்கிற நம்ம ஃப்ரான்சிஸ் வந்து திடீர்னு பார்த்தா எந்திரிச்சு நம்ம ஹீரோவை பார்த்து துப்பாக்கி எண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு உடனே ஒரே ஷாக் ஆகிடும். பட் ஆனால் புல்லட் இருக்கிறதுனால யாரும் சுட்டு பார்ப்பான், அதில் எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துல எழுந்துச்சு நின்று, இந்த மாதிரி உனக்கு என்னை பற்றி தெரியல, நான் வந்து வெறும் டைலர் அண்ட் கட்டர் கிடையாது, நானும் ஒன்றை மாதிரி ஒரு கேங்ஸ்டராக இருந்தவன் தான், உனக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர், ஸோ அங்கே என்னுடைய ஃபேமிலியை ஒரு கேங்ஸ்டரில் நடந்த ஒரு விபத்துனால தான் என் ஃபேமிலியவே நான் இழந்தேன், அதனால தான் அந்த இடத்தையே எரிச்சிட்டு அந்த ஊர்லேருந்து கிளம்பி இந்த சிகாகோவுக்கு வந்தேன், இங்கேயும் வந்து நான் பொண்ணாக பார்க்குறேன், என்னோட இன்னொரு பொண்ணை நான் இழக்க விரும்பலை, அதனால தான் நான் இத்தனை விஷயத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் கையில் அவர் எப்பயும் வச்சிருக்கிற அந்த சிசரை எடுத்து அவனை அந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு கடையவும் எரிச்சதோடு எரிஞ்சா அப்படியே அவரும் அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பி போவார். ஸோ ஒரு கேங்ஸ்டராக இருந்து ஒரே நாள் எல்லாத்தையும் முடிக்கணும், அந்த இடத்தையும் அமைதியாக்கணும், அவர் பொண்ணாக பார்க்குற மேப்லையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அனைத்து எல்லாத்தையுமே அவரே செட் பண்ணியிருப்பார் அப்படின்றத லாஸ்ட்டில் தான் நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நேரத்தையும் ஏன் இப்படி பண்ணுறாங்க, யார் இது பண்ணுறாங்க, ஏன் கேங்ஸ்டர் இந்த மாதிரி மாற்றி சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே நான் ஏன் இன்றைக்கி இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம தலைவருடைய 173வது படம், இந்த படத்துடைய ரீமேக் அப்படின்ற ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு. ஆமாங்க. ஸோ ஒருவேளை இந்த அவுட்ஃபிட் மூவியை நம்ம தலைவர் வச்சு எடுத்தாங்கன்னா படம் செம ஹிட் ஆகும். ஸோ அதுக்கான கேஸ்ட் பக்காவாக அவங்க வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுவும் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட் படம் பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான்லேயும் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள். பட் ஆனால் தமிழில் இல்லை, இருந்தாலும் சப்டைட்டில் உங்களுக்கு படம் கன்ஃபார்ம் பிடிக்கும். ஸோ 6 கேரக்டரை கொண்டு ஒரு நைட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படியே படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, நம்ம தலைவரை வச்சு இந்த படத்தை எடுக்கும்போது கூட நடிக்கிற கேஸ்ட் யார் யாரை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் ஒரு கேஸ்ட் நினச்சி வச்சிருப்பீங்களா, வெறும் 6 கேரக்டர்ஸ் தான், அந்த 6 கேரக்டர்ஸும் இன்டென்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், அது யார் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. இன்னொரு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் இருக்கிறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.